வணக்கம் மக்களே. ஸோ காசி பயணம் சிறப்பாக முடிச்சுட்டு வந்தோம். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, காசி என்ன பேக்கேஜ், எப்படி, அது என்ன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நாங்களும் வரதுக்கு ஈஸியாக இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்துருக்கு. அதாவது ரோபோ ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சாய்லோக பாலா பிரைவேட் லிமிடெட் சேர்ந்து ஒரு ட்ராவல் பேக்கேஜ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம சாய்பாபாவோட ஆரத்தி காண்றதுக்காக சாய்நாத் மகாராஜ் கங்கா ஆரத்தி இது என்னென்னா 4 days and 3 nights இந்த பேக்கேஜில் கவர் ஆக போகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் கோயில், அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, அதை தாண்டி திரிவேணி சங்கமம், ஐ மீன் பிராக்ராஜ், இது எல்லாமே நீங்கள் வந்து உள்ள கவர் ஆக போகுது. அண்ட் சாய்பாபா கங்கா ஆரத்தியும் நீங்கள் அழகாக பௌர்ணமி நிலவுக்கு கீழே உட்காந்து சூப்பராக பார்க்கலாம். ஸோ இதோட பேக்கேஜ் டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஃப்ளைட் வந்து பெர் ஹெட், அதாவது ஒருத்தருக்கு 15,000 15,000 வருது. வித் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30,000 30,000 வருது. ஸோ நாங்கள் எப்படி போனோம், நாங்கள் எந்த மாதிரி ஹோட்டலில் தங்கணும், என்ன சாப்பாடு சாப்பிட்டோம், எல்லாமே தான் உங்களுக்கு அப்படியே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ வந்து ஏன்னா நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லாருமே சாமியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அண்ட் சாய்லோக பாலா பிரதர் சேர்ந்து நாங்கள் ஒரு அழகான பேக்கேஜ் கியூரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக. அந்த 3 நாட்களுமே வந்து ஒரு சூப்பரான ஹோட்டல் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 9 கோயில்கள் வந்து இதில் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் திரிவேணி சங்கமத்தில் அதுலேயும் போயிட்டு வரதுக்கான கவர் ஆகும். ஆமாம். அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர், மெயினாக வந்து போட் ரைடு, கங்கா போட் ரைடு எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா விஐபி தரிசனம் மாதிரி தான் இருக்கும். ஆமாம், எல்லாமே விஐபி தரிசனம். அதோட ஃபுல் ஸ்கெடியூல் வந்து நாங்கள் இந்த வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்குறோம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு. அதுவும் உங்கள் கையாலே நீங்கள் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கு. ஆமாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பௌர்ணமிக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், பௌர்ணமி அன்னைக்கு நம்ம காசில் இருக்க மாதிரி இருக்கும். இது இந்த 1 மாதம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர எல்லா மாதங்களும் நாங்கள் இந்த பேக்கேஜ் பண்ண போகிறோம். கடவுள் புண்ணியத்தில் அப்பாவோட பிளஸிங்ஸில் இந்த ஒரு பேக்கேஜ் வந்து பல பேக்கேஜாக ஆகும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, நாங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.